அல்வாவே தோற்று போகும். இந்த மாதிரி சுவையாக ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. அதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலையை நல்லா ஊற விட்டு இதை அப்படியே மிக்சர் ஜாருக்கு தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துட்டு 1 கப் வேர்க்கடலை எடுத்தால் அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ செய்யறதுக்கு அடிகனமான கடாயில் 1 கப் அளவுக்கு பிடிச்ச வெல்லம், 1 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா கரைஞ்சி வந்ததும் அதை வடிகட்டி திரும்பவும் அதே வானலில் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். பிசுபிசுப்பு தன்மை வரணும். அந்த அளவுக்கு கொதி வந்ததும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இதில் அரைச்சி எடுத்த வேர்க்கடலை விழுதை சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி விட்டு கொதிக்க வைங்க. அதில் இருக்க ஈரம் பூரா வற்றி நல்லா பேனில் ஒட்டாமல் திக்க அல்வா பதத்துக்கு வரும். கடைசியாக இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கலந்தீங்கன்னா நல்லா சுவையான வச்சதும் கரையக்கூடிய வேர்க்கடலை அல்வா ரெடி. இது மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே போட்டி போட்டு சாப்பிடுவாங்க.